உடனடியாக விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. உடனே எல்லா பத்திரிகையாளர்களையும் கூட்டி நான் அந்த பொருளில் சொல்லவில்லை, காங்கிரஸ் அதை திரித்து பேசுகிறது, எதிர்க்கட்சிகள் திரித்து பேசுகின்றன என்று அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். ஆனால் உண்மையில் அவர் காங்கிரஸை விமர்சித்தார் என்றாலும் கூட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை கடவுளோடு ஒப்பிட்டு பேசியதில் அவருக்குள்ள ஒரு வெறுப்பு அல்லது அம்பேத்கர் மீதான ஒரு குறைவான மதிப்பீடு வெளிப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் அதற்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிற சூழலில் பிரதமர் மோடி உட்பட அமித்ஷா அவர்கள் பேசியது தவறில்லை என்று நியாயப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எக்ஸ் தளத்திலே அவற்றை முழுமையாக வெளியேற்ற வேண்டும், அதாவது நீக்க வேண்டும், அந்த பதிவுகளை முற்றாக நீக்க வேண்டும் என்றெல்லாம் அரசின் சார்பிலேயே வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நிறுவனம் அதற்கு மறுப்பு தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. அம்பேத்கர் அவர்களை காங்கிரஸ் கட்சி தோற்கடித்தது என்று திரும்ப திரும்ப பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் RSS அமைப்புகளை சார்ந்தவர்களும் சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையில் அம்பேத்கர் அவர்களே அது குறித்து பேசிய குறிப்புகள் இருக்கின்றன. வீர சாவர்கர் அன்றைக்கு அம்பேத்கர் அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து தோற்கடித்தார், அவர்தான் தோற்கடித்தார் என்று அம்பேத்கர் அவர்களே கூறியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் தான் உண்மையை திரித்து பொய்யை பரப்புகிறார். அடுத்து அது ஒரு எலக்டோரல் மோட்டிவ். தேர்தல் நேரத்தில் யார் எவ்வளவு பெரிய ஆளுமை நம்மை எதிர்த்து நின்றாலும் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று தான் நாம் நினைப்போம். அவர்கள் வெற்றி பெறட்டும் என்று யாரும் நினைப்பதில்லை. ஆனால் இவர்கள் கருத்தியல் ரீதியாக முரண்படுகிறார்கள். அம்பேத்கருடைய சிந்தனைகளை மறுத்து அவரை இந்துத்துவ அம்பேத்கர் என்று அடையாளப்படுத்தி அவரை விழுங்கி செரிக்க பார்க்கிறார்கள். இதை ஏற்க முடியாது என்பதுதான் இன்றைக்கு அம்பேத்கருடைய இயக்கங்களை சார்ந்த தலைவர்கள், பொதுமக்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறோம். வருகிற 28ஆம் தேதி இந்தியா முழுவதும் இதனை கண்டித்து நூற்றுக்கணக்கான அம்பேத்கர் இயக்கங்கள் ஒரே நேரத்தில் ஆங்காங்கே மாநில வாரியாக ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 28ஆம் தேதி தலைநகர் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். 1000 முறை அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கும் போராட்டமாக அந்த போராட்டம் அமையும். அம்பேத்கர் விளிம்புநிலை மக்களுக்கான மீட்பர். அவர் என்ன கடவுளா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆத்திரத்தை வெளிப்படுத்திய அமித்ஷா அவர்களின் போக்கு கண்டனத்திற்குரியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே 28ஆம் தேதி தலைநகர் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். திமுக ஆட்சியின் மீது மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. நாளுக்கு நாள் குற்றச்சம்பவங்கள் அதிகரிக்கிறது. மெயின் காரணம் போதைப் பொருள் தான் அதிகமாக நடமாடுது தமிழ்நாட்டில் அப்படின்னு எதிர்த்து ஆளுங்கட்சி மீது எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதிருப்தி இருக்கத்தான் செய்யும். அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும். போதைப்பொருள் புழக்கம் பெருகி இருக்கிறது, அதை தடுக்க வேண்டும் என்கிற கருத்தை அலட்சியப்படுத்த முடியாது, புறந்தள்ள முடியாது. தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். குக்கிராமங்கள் வரையில் இன்றைக்கு அந்த பாதிப்பு இருப்பதை உணர முடிகிறது. மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும், முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்பதும் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும். இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திமுக தலைமை மீது ஏதாவது கூட்டணி கட்சியினருக்கு அதிர்ச்சி இருக்கா? விடுதலை சிறுத்தைகளுக்கு இல்லை.